பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துதல். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையில் எப்படி இருக்கிறீங்க? எல்லாரும் உற்சாகமாக இருக்கிறீங்களா? சந்தோஷமாக இருக்கிறீங்களா? சமாதானமாக இருக்கிறீங்களா? தேவன் நிச்சயமாக அந்த கிருபையை உங்களுக்கு தர அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இந்த நல்ல நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்க போகிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எங்களை உயிர்ப்பிக்கிறது, பேதியை ஞானியாக்குறது, எங்களுக்கு விடுதலையையும் வெற்றியையும் அதை கொடுக்கிறதா இருக்கிறது. இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தையினாலே நீங்கள் பலப்பட போகிறீர்கள். அந்த வார்த்தை உங்களை வழிநடத்தப் போகிறது. நாங்கள் ஆண்டவருடைய சமூகத்திலே அவரை தேடி அவரை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு நிமிஷமும் நம்முடைய தெய்வம் நமக்கு நன்மை செய்கிற ஆண்டவராய் இருக்கிறார். இந்த நாளிலும் உபாகம புஸ்தகம் 3வது அதிகாரம் 22வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது: அவர்களுக்கு பயப்படுவீர்களாக, உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் என்று சொன்னேன் என்று சொல்லப்படுகிறது. அன்பு பிள்ளைகளே, கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். இன்றைக்கு நாங்கள் எங்கே பார்த்தாலும் ஒரே யுத்த சத்தங்கள், யுத்த ஓலங்கள், யுத்தத்தின் செய்திகள் எங்களை பயப்படுத்தி கொண்டிருக்கிறது. இப்படி எல்லாம் யுத்தங்கள் சூழ்ந்து கொண்டு இருக்கிற பொழுது தேவ சமூகத்தில் நிற்கிற எங்களுடைய வாழ்க்கையிலும் தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் பல யுத்தங்கள் நேரிடுகிறது. பலவிதமான யுத்தம் போன்ற சூழ்நிலைக்குள் நம் வாழ்க்கை கடந்து போகிறது. அந்த யுத்தங்களை ஓய பண்ணுவதற்கும் அந்த யுத்தங்களை தடுத்து நிறுத்துவதற்கும் தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அன்பு பிள்ளைகளே, அன்றைக்கு எகிப்தில் அடிமைகளாக இருந்த இஸ்ரவேல் மக்கள் நடந்து வருகிறார்கள். அவர்கள் வருகிற பொழுது அங்கே செங்கடல் அவர்களுக்கு முன்பதாக நிற்கிறது. பெரிய ஒரு தடையை உண்டாக்கினது. என்ன செய்வதென்று அறியாமல் அவர்கள் புலம்புகிறார்கள். மிகவும் கண்ணீர் வடித்து தடுமாறுகிறார்கள். பின்பதாக பெரிய பார்வோனின் சேனையும் ரதங்களும் குதிரைகளின் இறைச்சல்களும் பலமாய் தொனித்து கொண்டிருக்கிறது. இன்னொரு பக்கம் முன்பதாக எங்கு செல்வதென்று தெரியாதபடி கடல் அவர்களுக்கு ஒரு பெரிய தடையாயிருக்கிறது. என்ன செய்வதென்று திகைத்து நிற்கிற அந்த ஜனங்களுக்கு பக்தன் மோசே மூலமாய் தேவன் அங்கே சொல்லுகிற வார்த்தை: நீங்கள் சும்மா இருப்பீர்கள், நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன் என்று. இந்த இடத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தர் தாமே உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் என்று சொல்லப்படுகிறது. அன்பு பிள்ளையை, வாழ்க்கையில் வருகிற ஒவ்வொரு சூழ்நிலைகள் நிமித்தமாய் நாம் ஒருவேளை அங்கே நாட்டுக்கு நாடுடையே நடக்கிற யுத்தங்கள் அல்ல, மனிதர்களுக்கு மனிதருக்கிடையே நடக்கிற யுத்தங்கள் அல்ல, நம்முடைய வாழ்க்கையிலே பலவிதமான யுத்தங்கள் இன்றைக்கு மூன்று கொண்டிருக்கிற சூழ்நிலையில் நீங்கள் நின்று கொண்டிருக்கலாம். வாழ்க்கையில் குடும்பத்தில் ஒரே யுத்தங்கள், தனிப்பட்ட வாழ்க்கையில் பலவிதமான சூழ்நிலைகளால் ஒரு விதமான யுத்தத்தை போன்ற ஒரு பயங்கர கட்டத்துக்குள் நீங்கள் முகம் கொடுத்து கொண்டிருக்கலாம். உங்களுடைய ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிற காரியம் என்ன? இந்த யுத்தத்தை நான் ஓய பண்ணுவேன். இவங்க ஈட்டியை முறித்து வில்லை ஒடித்து ஜெயத்தை கொடுக்கிற கர்த்தர் தாமே யுத்தத்தை ஓய பண்ண அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். உங்களுக்காக அவர் யுத்தம் பண்ணுவார். எந்த சூழ்நிலையை கடக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்கள், எந்த காரியத்தை கைகூடி வரப்பண்ண வேண்டும் என்று யோசிக்கிறீர்கள், எந்த விண்ணப்பத்திற்கு பதிலை தேவன் தர வேண்டும் என்று எண்ணுகிறீர்கள், ஆண்டவருடைய வாக்கு உங்கள் பக்கமாய் கடந்து வருகிறது. அந்த சூழ்நிலையிலே நான் யுத்தம் பண்ணி உங்களுக்கு ஒரு ஜெயத்தை கொடுக்க நான் வல்ல தெய்வமாக இருக்கிறேன் என்றதாக தேவனுடைய வார்த்தை சொல்கிறது. அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்திலே நீ என்ன காரியத்தை நிமித்தம் அங்கே என்ன செய்வதென்று அறியாமல் நீ போராடி கொண்டு வந்து நிற்கிறாய். ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார், நான் யுத்தம் பண்ணுவேன் மகளே, நான் யுத்தம் பண்ணுவேன் மகனே, நீ பயப்பட வேண்டாம், ஒன்றை குறித்து நீ கவலைப்பட வேண்டாம். எல்லா சூழ்நிலையும் நீ நிதானமாய் நின்று என் வார்த்தைகளை பிடித்துக்கொள், என் வார்த்தைகளை பற்றிக்கொள், அது விசுவசித்துக்கொள், அது போதும் உன் வாழ்க்கையிலே, நான் மீதி காரியங்களை பார்த்துக்கொள்வேன் என்பதாக தேவனுடைய வார்த்தை சொல்கிறது. அன்றைக்கு எந்த இஸ்ரவேல் மக்களுக்கு செங்கடல் ஒரு தடையாய் இருந்ததோ அதே செங்கடலை தேவன் இரண்டாய் பிரித்து வழியை திறந்து அவர்களை வழி நடத்தினார். எந்த பார்வோனின் சேனை பின்பதாக இருந்தவர்களை பயப்படுத்தினதோ அந்த குதிரையும் குதிரை வீரர்களும் ரதங்களும் அந்த ஈய குண்டை போல அந்த தண்ணீரிலே மூழ்கி போய்விட்டார்கள். கதை முடிந்தது. என் ஜனங்கள் வாழ்ந்தார்கள், வெற்றி களிப்போடு ஆடி பாடி என் ஆண்டவரை மகிமைப்படுத்தினார்கள். இன்றைக்கும் யுத்தத்தினால் நீ பயந்து போய் நிற்கிறாயோ, மனம் சோர்ந்து போய் நிற்கிறாயோ, நீ யுத்த சத்தத்தின் நிமித்தமாய் உங்கள் மனம் மிகவும் மடிவாகி மனம் சோர்ந்து போய் நிற்கிறாயோ, கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு வெற்றி தரும் பட்டியமாய் அங்கே ஜெயத்தொனி
ஒழிக்கத்தக்கதாய் உன் வாழ்க்கையில் கிரியை செய்ய என் தேவன் வல்லவராய் இருக்கிறார். தேவனை நோக்கி பாருங்கள், இன்றைக்கு தேவன் அற்புதம் செய்வார். நான் உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? பரிசுத்தம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தினாலே என் மக்களுக்கு ஒரு அற்புதம் நடப்பதாக, உடைய கண்ணீர்கள் துடைக்கப்படுவதாக, காயங்கள் ஆற்றப்படுவதாக. எந்த காரியத்தை குறித்து பயந்து போய் நிற்கிறார்களோ இவர்களுக்காக ஒரு புதிய வழி திறப்பீங்களாக. அற்புதம் செய்யுங்க, அதிசயமாய் நடத்துங்க. உடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்திலே தாழ்மையோடு ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். தேவன் தாமே உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. God bless you.